என்ன மகா, லஞ்ச் டைமா? ஆமா நீ. ஹே ஹாய் மகா, சாப்பாடு ரெடி. என்னங்க நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மதிக்குட்டி, நீ என்னடா தங்கிங்க வந்திருக்க? ஒரு வேலையா வீட்டுக்கு போனேன். அப்பா நடிச்சு நடிச்சு பிராக்டிஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு. அதான் சாப்பாடு என்கிட்ட கொடுத்து விட்டாரு. மதியம் கூட வரேன்னு அடம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டு வந்தேன். மதிக்குட்டி, இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நான் ஜீவா அங்கிள் கூட விளையாட போறேன். இந்த ஜீவா குரங்க வேற கண்ட்ரோல் பண்ண முடியாதே. ஜீவா அங்கிள். மதிக்குட்டி, மதி வா வா வா, பாத்து வாமா. எப்படிமா இருக்க? அங்கிள் இந்தாங்க சாக்லேட். சாக்லேட் எனக்கா? தேங்க்யூடா தங்கம். தேங்க்ஸ். மதி, புது அங்கிளுக்கு மட்டும் தான் சாக்லேட்டா? எங்களுக்குலாம் இல்லையா? அங்கிள் வீட்டுக்கு வரும்போது மறக்காம எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால இப்போ நான் மறக்காம அங்கிளுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்ப எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா நாங்களும் உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருப்போம்ல. அப்படியும் ஒண்ணு இருக்குல்ல. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போவே ஜீவா அங்கிள் கூட போய் உங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வா. நாங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு ரெடியா இருக்கோம். ஓகேவா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சரி. வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டியாடா? ஜீவா அங்கிள், நம்ம கடைக்கு போலாமா? போலாமே. ஏய், எல்லாருக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. 10 நிமிஷத்துல சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். நீ விளையாடிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. இவ்வளவு எதுக்கு செல்வம் நீ வேலை செய்யற நேரத்துல எல்லாம் கூட்டிட்டு வர? எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. விடுக்கா, மதி ஆசைப்பட்டான்னு கூட்டு வந்தேன். அதனால என்ன இப்போ? ஆமா அண்ணே, மதிதான் நல்ல பொண்ணாச்சே. அவ எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா. இல்லடா தங்கம்? கடைக்கு மட்டும் அங்கிள் கூட போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் அத்தை, உங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி தரேன்னு அங்கிள் கிட்ட ப்ராமிஸ் வேற பண்ணிருக்கேன். போட்டு விடுமா. ஜீவா, நீங்க மதிய பத்திரமா கூட்டு போயிட்டு வாங்க. சரி சார். என்னங்க இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே இப்போ. இவ அங்க போய் நின்னு இன்னும் என்னென்ன கேட்பாளோ. கூட ஆள் இருந்தாலே அடங்க மாட்டா. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். மதிக்குட்டி சொல்ற பேச்ச கேப்பா. உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? மா, ஏம்மா எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் வேணா கடைக்கு போலாமா? ஆனா ஜீவா அங்கிளை திட்டாதீங்க. பாவம் மேடம், கடைக்கு போகணும்னு ஆசை ஆசையா வந்திருக்கா. தடுக்க வேணாம் மேடம். மதிக்குட்டி, நம்ம வேணா ஒரு ஐடியா பண்ணலாமா? என்னது அங்கிள்? பேசாம அம்மாவையும் கடைக்கு கூட்டு போயிடலாமா? அங்க போய் அம்மா எதை ஓகேன்னு சொல்றாங்களோ அதை மட்டும் வாங்கிக்குவோம். எப்படி? சூப்பர் ஐடியா அங்கிள். எப்படி கிரிமினலா யோசிக்கிறான் பாரு. இவன் ஐடியான்னு சொல்லும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி விவகாரமா தான் ஏதாவது இருக்கும்னு. போய் அம்மா கூட்டு இருங்க. அம்மா, அம்மா, பாத்து. அம்மா, நீங்களும் வாங்க வேணாம், போலாம். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் வாங்கம்மா. மதி, நான் உன்னையே போக வேண்டான்னு சொல்றேன். நீ என்ன கூப்பிடுறியா? நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அக்கா, தனியா போய் யோசிக்கிற, தேவையில்லாத செலவு வைப்பாங்கிற, நீ கூட போ சொன்னாலும் போக மாட்டேங்கிற. போக்கா, நீ போய் மதிக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு வா. மா ப்ளீஸ் மா, மா ப்ளீஸ் மா, வாங்கம்மா. சரி, போறேன். ஐ சூப்பர், அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வராங்க. அத்தை பாய். அத்தை, மாமா பாய். பாய். பாத்து போலாம் வா. விஜி வா சாப்பிடலாம்.